Hi friends, welcome to my channel Geetha's Creations. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லோட் ஸ்டிட்ச் இல்லனா சாட்டின் ஸ்டிட்ச்னு கூட சொல்லுவாங்க ஆரி வர்க்ல. இந்த ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இந்த ஸ்டிட்ச் வந்து ஆரி வர்க்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் அதிகமாக வந்து லோட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு இப்போ நாங்கள் போட போகிறது. அதே எம்போஸ்ட் லோடிங் ஸ்டிச் வந்து அது வேறு தனியாக இருக்கும். அது வந்து அட்வான்ஸ் கிளாஸில் தான் வரும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்காக ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லோட் ஸ்டிச்சுக்கு வந்து எங்களுக்கு த்ரெட் நிறையா தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கலர்லேயே ஒரே கலர் சேம் கலரில் டபுள் த்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பாபின் வந்து எடுத்துக்கோங்க. பாபின் எடுத்து அதில் நீங்கள் வைண்ட் பண்ணி சுற்றிட்டு பாபினில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஆல்ரெடி என் சேனல் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க வேணும் என் சேனல் ஷார்ட் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பாபினில் வந்து லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அடிக்கடி நீங்கள் எண்ட் நோட் போடுற நெசசரி இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ லோட் ஸ்டிச் போடுறதுக்காக சாட்டின் ஸ்டிச் போடுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இப்படி நாங்கள் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து லீஃப் டிசைன்லேயோ இல்லைன்னா லோடிங் கொடுக்குற நெக் பார்டர்லேயோ இந்த மாதிரி கூட நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைன் மேலிருந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த லைனுக்குள்ளார இந்த லைனுக்கு உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு மேலே ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச். இப்போது இது இப்படி பேக் சைடு எடுக்கலாம். இப்போது இந்த லைனுக்கு உள்பக்கமாக கொஞ்சமாக உள்பக்கமாக விட்டு நாங்கள் நீடலை குத்தி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது அந்த லைனுக்கு மேலே ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச். இது வந்து லாக் செயின் ஸ்டிச்சாக தான் இருக்கும். நீங்கள் அது லாங் செயின் ஸ்டிச் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து நாங்கள் சைடில் லாக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இந்த லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு லாங் ஸ்டிச்சு, அப்புறம் அந்த லைனுக்கு மேலே ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போது இந்த லைனுக்கு உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு மேலே ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது பேக் சைடு எடுத்து இந்த லைனுக்கு உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லைனுக்கு மேலே ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் லாக் செயின் ஸ்டிச். இதே ப்ரோசஸ்லேயே வந்து நீங்கள் போட்டுட்டு போங்க. இந்த ஸ்டிச் போடுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்கோங்க. அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் போடுறதுக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் ஸ்டிச் இந்த ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் இந்த ஒரு ஸ்டிச்சு இன்னொரு ஸ்டிச்சு போடும்போது அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் எங்களுக்கு வந்து கேப் எங்கேயுமே இருக்கக்கூடாது. கேப்னா எந்த மாதிரின்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த ஸ்டிச் போடுறீங்கன்னா இப்படி தள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு, இங்கே சென்டரில் கேப் இருக்கும். இப்போது நான் இங்கே பின்னாடி இப்படி எடுத்து இன்னொரு ஸ்டிச் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த கேப் தெரியுது இல்லையா, ஃபேப்ரிக் தெரியுது இல்லையா, இதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இப்படி கேப் இருந்துச்சுன்னா டிசைன் பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது, நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டிச் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒரு ஸ்டிச்சுக்கு இன்னொரு ஸ்டிச் பக்கமாக ஒட்டின மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி
அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி போட்டுட்டு போங்க. அப்போ தான் அது வந்து கேப் இல்லாமல் கரெக்டாக நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் வந்து ஃபஸ்ட் டைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் ரொம்ப லூஸாக இருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் நீங்கள் போடும்போது அது தெரியாது. ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேப்ரிக் வந்து ஃப்ரேம்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் ஷ்ரிங்கேஜ் ஆகி ஃபேப்ரிக்கு நல்லா சுருக்கமாக தெரியும். ஃபேப்ரிக் வந்து நீட்டாக இருக்காது. அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இந்த ஸ்டிச்சுன்னு மட்டும் இல்லை, எந்த ஸ்டிச் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் நல்லா டைட்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் பார்டர் நெக் லைனில் வந்து பார்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு டிசைனில் லோடிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோட் ஸ்டிச்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு லீஃப் டிசைன் இருக்குதுன்னா இந்த லீஃப் டிசைனை நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஸ்டிச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது லீஃப் டிசைனு மட்டும் இல்லை, எந்த டிசைனாக இருந்தாலும் சரி நீங்கள் திங்க் பண்ணி அதை எப்படி நாங்கள் க்ரியேட்டிவாக அங்கே கொண்டு வரலாம் அந்த ஸ்டிச் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எண்ட் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போது இந்த உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இப்படி பெருசாக லூப் இழுத்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினுக்குள்ளே இப்படி நீடல் விட்டு இப்போது இந்த கீழே இருக்கிற த்ரெட் வந்து மெதுவாக இழுத்தோன்னா லாக் ஆகிடுச்சு. ஓகே, பாருங்கள், இது வந்து சுருக்கம் வந்து தெரியல. நான் வந்து ஃபேப்ரிக் நல்லா டைட்டாக தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போது நாங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இப்படி போட்டுட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படி பாருங்கள், இங்கே சைடில் எல்லாம் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை, இதெல்லாம் ஹோல்ஸ் தெரியுது இல்லையா. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா அவுட்லைன் வந்து கொடுக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தா தான் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பீட் ஒர்க்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது என்ன பீட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, சுகர் பீட்ஸில், கட் பீட்ஸில், இல்லைன்னா வேறு டைப் ஆஃப் பீட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் வந்து கொடுத்துக்கலாம் அவுட்லைன். இதுக்கு வந்து நாங்கள் சாதாரணமாக சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறத விட பீட் ஒர்க்கில் வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் இது வந்து அவுட்லைன் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட்ஸில் வந்து அவுட்லைன் கொடுக்குற பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. இப்போது எண்ட் நாட் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டு இப்போது நாங்கள் இந்த மாதிரி லைன் வந்து ஒரே லைனாக போகும்போது என்ன பண்ணோம்னா 2 பீட்ஸ் கொடுக்குறது தேவையில்லை, 3 பீட்ஸாக நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள், நான் 3 பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னர் எல்லாம் வருது இல்லையா, இது ஃபினிஷிங் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வர இடத்துல வந்து நாங்கள் ஒரு பீட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் பீட்ஸ் இல்லைன்னா டபுள் பீட்ஸாக வந்து கொடுத்துக்கணும். 3 பீட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல ஸ்டிச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனை ஒரே மாதிரி போகிற இடத்துல வந்து 3 பீட்ஸாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு. இப்போ பாருங்கள் அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் நார்மலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கும்போது அது வந்து அந்தளவுக்கு லுக்காக தெரியல. இப்போ சுகர் பீட்ஸில் வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கிராண்ட் லுக்காக தெரியுது. இப்போது இதே ஸ்டிச்சை வந்து நாங்கள் இந்த லீஃப் டிசைனில் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக தான் நாங்கள் இந்த லைன் மேலே வந்து ஸ்டிச் போட்டுட்டு போனோம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேலே நாங்கள் இப்படி லோடு ஸ்டிச் வந்து நார்மலாக தான் இப்படி போட்டுட்டு வந்தோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டிசைனில் போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு மேலே ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது சில்க் த்ரெட்லேயே கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக ஸ்விங் த்ரெட்லேயோ இல்லைன்னா ஜரி த்ரெட்லேயோ கூட நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவுட்லைன்னா அந்த லைனுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து நாங்கள் போட்டுட்டு வரலாம், செயின் ஸ்டிச். இது என்ன ரீசனுக்காக நாங்கள் இப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் அந்த லோட் ஸ்டிச் வந்து இதில் போடும்போது அந்த லீஃபோட டிசைன், அந்த லீஃபோட ஷேப் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அது எப்படி இருக்குதோ அப்படியே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஒரு லீஃப் டிசைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது நீங்கள் இங்கே வந்து எண்ட் பண்ணிங்களா இந்த செயின். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் வேறு கலரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே ஒரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. நான் இதே கலர் இப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால இங்கே நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே வந்து நான் செயின் ஸ்டிச் ஒன்று போட்டேன். ஸ்டார்ட் குத்திட்டு எடுத்துகிட்டு ஸ்டிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்படி க்ராஸாக நாங்கள் லோட் ஸ்டிச் போடும்போது லேர்ன் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போட்டுட்டு போனோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசைனில் நாங்கள் போடுறதா இருந்தால் இப்படி க்ராஸாக அந்த டிசைன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இப்படி க்ராஸாக எடுத்து இந்த லைனுக்கு உள் பக்கமாக தான் நாங்கள் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லைனுக்கு உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இந்த லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த லைனுக்கு உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், இப்போது வெளிப்பக்கமாக ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. லைனுக்கு உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் வெளிப்பக்கமாக ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. ப்ரைடல் ப்ளவுஸ்ன்னு இல்லை, இந்த மாதிரி லீவ் டிசைனில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. கவனிச்சுப்பாங்க. இந்த லோட் ஸ்டிச் வந்து போட்டிருப்பாங்க. அது எப்படி போடுறதுன்னு சொல்லி கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் தான் போடுவாங்க. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து நீங்கள் போட்டுட்டு போகணும். இந்த லீஃப் டிசைனில் நீங்கள் போடும்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. ஏன்னா லீஃப் வந்து ஷேப் கரெக்டாக வரணும்னா எங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் நாங்கள் போட்டுட்டு போகணும். அப்போ தான் அந்த லீஃபோட ஷேப் வந்து ஷார்ப்னஸ் எங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். எங்கள் சேனலில் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் இந்த எண்ட் வர இடத்துல இந்த கார்னரில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்படி குத்திட்டு இப்போது இங்கே வெளியில் அந்த லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டு இப்படியே நீங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இல்லைன்னா அதே த்ரெட்லேயே நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் அப்போவே வந்து போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி இதே த்ரெட் நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இப்படி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பீட் ஒர்க்காக கூட நீங்கள் அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த லீஃபோட ஷேப் வந்து எப்படி வந்திருக்கோ அதே மாதிரியே வந்து இப்போ நாங்கள் போட்ட ஸ்டிச் வந்து இருக்குது. கொஞ்சம் கூட மாறாமல் அந்த லீஃபோட ஷேப் வந்து அப்படியே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இதே மாதிரியே நாங்கள் எல்லா லீஃபுக்கும் போட்டுக்கலாம். லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரதுக்காக நாங்கள் எந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. இந்த கார்னரில் வந்து அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணுன்னா நாங்கள் எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டால் அந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. ப்ளேலிஸ்ட்டில் கீதா சாரி ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேனோ எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். அதை வந்து நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் வந்து நிறையவே இருக்கும் அதில். இப்போது சுகர் பீட்ஸ் வச்சு இந்த லீஃபுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் நாங்கள் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ உள்ளே பாருங்கள் அந்த லோட் ஸ்டிச் வந்து ஃபினிஷிங், இந்த லீஃபோட ஃபினிஷிங் வந்து ஷார்ப்னஸாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லோட் ஸ்டிச் வந்து போடுங்க டிசைனில். அது வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும்.
நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ தான் பிகினர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்களே, இந்த ஸ்டிச் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து நீங்கள் நிறைய டைப்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.